Hello friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம SIR Special Intensive Revision Form எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முதலாவது உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேரண்ட்ஸ்னுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களுடைய ஓட்டர் ஐடி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவதாக இந்த ஃபார்மை நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். மேலே டாப் ஒன்று, அதுக்கப்புறம் கீழே லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு மொத்தம் மூணாக வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டாப்பில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெனில் பண்ணுறது நல்லது. ஸோ பென்சிலில் நீங்கள் எழுதும் போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எழுதணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இப்போ ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் நீங்கள் எழுதணும். இதுக்கு அடுத்து உங்களுடைய தந்தையின் பெயர், அதில் நீங்கள் பாதுகாவலரை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்பாவுடைய பெயரை எழுதுங்க. அதுக்கு கீழே தந்தையினுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, ஸோ அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாயாருடைய பெயர், அதே மாதிரி அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் எழுதணும். அடுத்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா துணைவரின் பெயர்ன்ற இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களுடைய பெயர், அதுக்கு கீழே அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் எழுதணும். ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா இந்த காலமை இந்த இடத்த நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறலாம். இதுவரையும் உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிடும். இதுக்கப்புறமேட்டுக்கு தான் கன்ஃபியூஷன் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபார்ம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பகுதி இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2002 ஓட்டு போட்டவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணணும். அவங்க மட்டும்தான் லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணணும். அவங்க ரைட் சைடில் ஃபில் பண்ணக்கூடாது. இல்லை நான் 2002 நான் ஓட்டு போடலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லெஃப்ட் சைடை இக்னோர் பண்ணிவிட்டு ரைட் சைடு மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் 2002 ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து யாருடைய பெயர்லாம் இருந்துச்சோ, யாரெல்லாம் அப்போ வந்து ஓட்டு ஸ்லிப்பு வாங்கி போய் ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாருமே இந்த லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2002 ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க என்ன ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு என்ன ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ரோவில் உங்களுடைய பெயர், அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உறவினரின் பெயர்ன்ற இடத்துல உங்களுடைய தந்தையின் பெயரை கொடுத்துட்டு கீழே உறவு முறையில் தந்தைன்னு ஃபில் பண்ணுங்க. ஒருவேளை 2002 உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்துச்சு, அந்த டைமில் உறவினர் பெயர்ன்ற இடத்துல உங்களுடைய கணவர் பெயரை கொடுத்துருந்தீங்க. ஆனால் இப்பொழுதுமே அதே மாதிரி உறவினர் பெயர் இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை கொடுத்துட்டு கீழே உறவு முறையில் கணவர்னு ஃபில் பண்ணணும். அடுத்து நீங்கள் மாவட்டம், மாநிலம் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர், எண், பாகம் எண், வரிசை எண்லாம் கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2002 என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாத பட்சத்தில் நீங்கள் அப்படியே அதை பிளாங்காக விட்டுட்டு பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து ஃபார்ம் கலெக்ட் பண்ண வரும்போது அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நானே ஃபில் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் டிஎன் எலக்ட்ரால் அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2002-5 அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து அதில் உங்களுடைய எபிக் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ரெக்கார்டு இருக்கும். உங்களுக்கு அந்த சிரமம் வேணான்னா நீங்கள் டைரெக்டாகவே பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ரைட் சைடு தேர்டு பார்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த தேர்டு பார்ட் வந்து என்னென்னா 2002 நான் ஓட்டு போடலை அப்படின்றவங்க எல்லாருமே இந்த தேர்டு பார்ட்டை ஃபில் பண்ணணும். இதில் முதலாவது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய பெயர் கிடையாது, வாக்காளரின் உறவினர் பெயர். ஸோ நீங்கள் மேலே என்ன எழுதணும்னா உங்களுடைய ஃபாதருடைய நேமை நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து அவருடைய அடையாள அட்டை எண் நம்பரை நீங்கள் எழுதணும். அதுக்கு கீழே உறவினர் பெயர். ஸோ இந்த உறவினரின் பெயர் வந்து அந்த மேலே குறிப்பிடப்பட்டுள்ள உங்களுடைய ஃபாதருடைய உறவினர். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய தாத்தாவினுடைய பெயரை நீங்கள் எழுதிட்டு அதுக்கு கீழே உறவு முறை. ஸோ இந்த உறவினருடைய பெயர் நீங்கள் எழுதுகிற இடத்துலையும் மேலே பெயர்னு போடுற இடத்துலையும் அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ கீழே வந்து தந்தை அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அதுக்கு கீழே மாவட்டம், மாநிலம் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் திரும்ப நான் சொன்னதை ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அது புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே உங்களுடைய சைன் பண்ணுங்கள். வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்து குடும்ப உறுப்பினர் கேட்டிருக்காங்கல்ல அங்கே நீங்கள் சைன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஒரு சைன் போடுவாங்க. 2 ஃபார்மே நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கணும். ஒரு ஃபார்ம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு ஃபார்ம் வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிவிடுங்க. மேலே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போனால் எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணியிருந்தேன், வீடியோவை நான் போட்டிருந்தேன். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.